அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நவகிரக பார்வை உண்மையா. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ஜாதகம் பார்க்க போகிறப்ப அப்போல்லாம் பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு அப்படிம்பாங்க. அந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சவங்க, அதாவது ஜோதிடருக்கு அதை பற்றி சொல்கிறப்ப ஏத்தாப்பில் இருக்கிறவங்க அது என்ன பார்க்குறாருன்னா எப்படி பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சந்தேகம் வரும். அப்படி பார்க்குறது உண்மையா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த பதிவு. அதாவது நவகிரகம் பார்க்குமா அப்படின்னா, அது பார்வைங்கிறது எப்படி எடுத்துக்கணுன்னா, அந்த கோள்களுடைய கதிர் ரேஸ் படுறது, அதனுடைய தாக்கம், அதை தான் நம்ம பார்வை அப்படிங்கிறோம். அதோட தாக்கம், அதோட ரேஸ் நம்ம மேலே படுது அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது எப்படி, எந்த அளவுக்கு இதோட தாக்கம், இந்த ரேஸோட அந்த இது நம்மளை தாக்குது, இல்லை நன்மை செய்யுது, தீயது செய்யுது அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்கிறேன். சூரியன் ஒளி, அந்த சூரிய ஒளி இரவில் படாது, பகலில் படும். இப்போ பகலில் நம்ம மேலே படுறப்ப அதனுடைய சக்தி கிடைக்கிது, அதில் உள்ள விட்டமின் கிடைக்கிது. புரியுதா? நல்ல பலன் நமக்கு அதுலேருந்து எடுத்துக்க முடியுது. அதுதான் அதோட பார்வை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இப்படி சொல்கிறோம். அந்த இரவில் அமாவாசையில் நிலவு இருக்காது, பௌர்ணமியில் முழு நிலவு. அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் நம்ம பூமியில் சில மாற்றங்கள் ஏற்படும். அது இந்த கடல் கரைக்கு போனோம்னா பௌர்ணமி நேரத்தில் அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது அந்த கிரகங்களுடைய இது நம்ம பூமியில் படுறதோட விளைவு. அதுபோல் இதில் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், நண்டு வாங்கிறது அமாவாசை பௌர்ணமியை கணக்கு பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா அதில் சதையாக அந்த இருக்கிற நேரம்னு இருக்குது. அந்த நேரத்தில் தான் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த குறிப்பிட்ட நாள்லேயே இந்த ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த இதில் இது மாதிரி மர வேலை செய்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துங்களில் மரத்தை அறுக்க மாட்டாங்க. பனை மரம், தென்னை மரம் இது மாதிரி. ஏன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த டயத்தில் ஏதோ ஒரு டயத்தில் அறுக்க மாட்டாங்க. ஏன்னா நடுவில் கூடு விழுந்துடும், அந்த சதை மூடி இருக்காது, மரம் நடுவில் கூடு விழுந்துடும் அப்படின்றது நல்ல மரம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் அந்த விஷயம் தெரியும். இப்படி பல விஷயங்கள், அந்த கிரகங்கள், அந்த ஒளி நம்ம மேலே படுறதோடைய, இந்த பூமியில் படுறதோடைய தாக்கம். அதே போல் கண்ணுக்கு தெரியாது, அதாவது சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரியும், சந்திரன் தெரியும். அதுபோல் அதுக்கு பக்கத்தில் உள்ள கோள்களை தான் நம்ம குரு, சுக்கிரன் இது மாதிரி இவங்களோட பார்வைகள், இதை நம்ம மேலே படுறதோட விளைவு. இதுதான் நவகிரக பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதோடைய தாக்கம், அதோட ஒளிக்கதிர் நம்ம மேலே படுறது, அதோட ரேஸ் நம்ம மேலே படுறது, இந்த பூமிக்கு எந்த டைரக்ஷனில், எந்த இடத்துக்கிட்ட அது ட்ராவல் ஆகிறப்ப, நகர்ந்து போகிறப்ப பூமி மேலே அந்த ஒளிப்படுது. அது யாருக்கு நன்மை செய்யும், தீமை செய்யுங்கிறது தான் அதை பார்வை அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு நம்மளோட அந்த பேச்சு வழக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நடைமுறைப்படி அதை நம்ம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி சொல்கிறோம், நவகிரக பார்வைன்னு. அந்த பார்வைங்கிறது அந்த ஒளிப்படக்கூடியது. அதுதான் அவங்க அங்கேருந்து இப்போ ஒருத்தவங்க பார்க்குற மாதிரி தான். அது நேராக நம்மக்கிட்ட விழுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குற மாதிரி அதை சொல்கிறோம். அதுதான் நவகிரக பார்வை. எப்படி கிரகங்கள் பார்க்குதா அப்படின்னா அதோடய விளைவு நானே சொல்கிறேன்ல. அந்த சூரிய ஒளிப்பட்டால் என்ன ஆகுது, சந்திரனுடைய ஒளி இல்லாதப்போ எப்படி இருக்குது, இது போல் தான் மற்ற கிரகங்களோட தாக்கம் ஒரு ஜாதகரை நமக்கு எப்படி பாதிக்குது. அதனுடைய விளைவால் அவங்களுக்கு ஒரு புத்தி தெளிவான சிந்தனை கொடுக்காத மாதிரியான ஒரு சில காலகட்டம் ஏற்படும். உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறப்ப ஆக்டிவாக வேலை செய்வாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, மூளை தெளிவாக வேலை பார்க்கும், ஒரு சரியான முடிவு எடுப்பாங்க. இது மாதிரி ஒரு நல்ல நேரம் அவங்களுக்கு எல்லாமே இருந்து நல்லா படித்து சூப்பராக படிச்சிருக்காரு ஒரு பையன். கடைசியில் உடம்பு சரியில்லாமல் போய் பரீட்சை எழுத முடியலை, அந்த வருஷம் தேங்கி போச்சுன்னா அவர் முயற்சி எடுத்துட்டார். அந்த கிரகத்தோட தாக்கம் அந்த நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை. கிரக தாக்கங்கிறது அந்த ஒரு கதிர், அந்த அவரோட உடல்நிலையை அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் பாதிக்கப்படுறாரு. இதுதான் நம்ம விளக்கம். இதை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.